Hi friends, இன்னைக்கு டாப் 5 paid ad platforms ரேங்க் பண்ண போறோம். கடைசி வரை பாருங்க. முடிவுல உங்களுக்கே எது பெஸ்ட்னு தெளிவா புரியும். ரேங்க் நம்பர் 5, General TikTok style short video ads. CPC, அதாவது ஒரு கிளிக்கு செலவாகும் தொகை ரொம்ப குறைவா இருக்கும். இது உங்கள் விளம்பரத்திற்கு மிகவும் காஸ்ட் எஃபெக்டிவ். ஆனா ரிட்டர்ன் ஆன் ad spend பார்த்தா ரிசல்ட்ஸ் ரொம்ப மிக்ஸ்டா இருக்கும். பெரும்பாலும் ரிட்டர்னும் குறைவா தான் இருக்கும். ரேங்க் நம்பர் 4, YouTube ads. பொதுவாக நம்ம மக்கள் யூடியூப் ஆட்ஸை ஸ்கிப் பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன்னா இது ட்ரெடிஷ்னல் டிவி ஆட்ஸ் மாதிரி கான்டென்ட்டை நடுவில் இன்டரப்ட் பண்ணி வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடும். ஆனால் குறைந்த விலையில் அடிக்கடி வாங்கப்படும் இம்பல்ஸ் பர்ச்சேஸ் பொருட்களுக்கு யூடியூப் ப்ரீ-ரோல் ஆட்ஸ் செம்மையாக வேலை செய்யும். குறிப்பாக இ-காமர்ஸ் பிராண்ட்ஸ்க்கு இது ஒரு பக்கா சாய்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே ஆர்கானிக்கா நல்ல ஃபாலோவிங் இருந்தா யூடியூப் ஆட்ஸ் மூலமா அதே ஆடியன்ஸை மறுபடியும் டார்கெட் பண்ணுவது ஒரு சேஃப் பெட். ஆனா ஃபாலோவிங் இல்லைன்னா இதுக்கு ரேங்க் நம்பர் 4 தான். ரேங்க் நம்பர் 3, Facebook ads. Facebookஐ இப்போ யாரு யூஸ் பண்றாங்க தப்பா நினைக்காதீங்க. உலகத்திலேயே மிகவும் சோபிஸ்டிகேட்டடான ஆட் மெஷின்ஸ்ல இதுவும் ஒண்ணு. இன்னைக்கு ஒரு ஆவரேஜ் 25 வயசுக்காரரை விட 55 வயசுக்காரர்களுக்கு தான் டிஸ்போசபிள் இன்கம் அதிகம். அதனால வாங்குற சக்தியும் அவங்களுக்கு தான் அதிகம். அதனால ஹை பட்ஜெட் ப்ராடக்ட்ஸ் அல்லது பிரீமியம் பிசினஸஸ்க்கு Facebook ads ஒரு அப்சல்யூட் கோல்ட். ஆனா மெட்டா டேஷ்போர்ட் இப்போ ரொம்ப காம்ப்ளிகேட்டடா மாறிடுச்சு. அதோட ஆட் காஸ்டும் வருடத்துக்கு வருடம் ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால பிகினர்ஸ்க்கு இதை கையாள்றது கொஞ்சம் டஃப் தான். ரேங்க் நம்பர் 2, Google ads. இதோட மெயின் பவர் என்னன்னா இன்டென்ட் தான். மக்கள் சும்மா மைண்ட்லெஸ்லி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நீட் அல்லது ப்ராப்ளம் இருக்கும்போது தான் கூகுள்ல சர்ச் பண்ண வராங்க. அதனால இங்க வரும் ஆடியன்ஸ் ரொம்ப வேல்யூபிள். இப்போ ஜெமினி AI ரெஸ்பான்சஸ்குள்ள கூட ஆட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. மக்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சர்ச் பண்றதால இங்க கன்வர்ஷன் ரேட் ரொம்ப ஹையா இருக்கும். இனிமேல ஃபியூச்சர்ல இதுதான் பெரிய கேம் சேஞ்சர். ஆனா இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மார்க்கெட்ல இருக்கிற லிமிடெட் ஆடியன்ஸ் தான் சர்ச் பண்ணுவாங்க. அதனால இன்ஸ்டாகிராம் மாதிரி இதை சடனா மேசிவ் ஸ்கேல் பண்ண முடியாது. ரேங்க் நம்பர் 1, அல்டிமேட் சாம்பியன் இஸ் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ். ஃபீட்ஸ் மற்றும் ஸ்டோரிஸ் நடுவுல யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கெடுக்காம ரொம்ப நேட்டிவா பிளெண்ட் ஆகிடும். விஷுவல் ஃபர்ஸ்ட் பிசினஸஸ்க்கும் பர்சனல் பிராண்டிங்க்கும் இதுதான் பெஸ்ட். கிரியேட்டர்ஸோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது சேல்ஸ் அடுத்த லெவலுக்கு போகும். உங்க பிசினஸ் பிளாட்ஃபார்ம்ல சரியான கேம்பெயின் செட்டப் பண்ணி சேல்ஸ் அதிகப்படுத்தணும் தெரியலையா? 30 டேஸ்க்குள்ள குவாலிட்டி லீட்ஸ் பெற உடனே ரித்விகா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு DM பண்ணுங்க.